நாம் ஆலயங்களிலும் வீடுகளிலும் பல்வேறு வகையான ஹோமங்கள் செய்வதை காண்கிறோம். இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக செய்யப்படுகின்றது. ஆனால் எந்த ஹோமம் செய்தாலும் அது நமது நன்மைக்காகவே செய்யப்படுகிறது. ஹோமத்தில் பல்வேறு மூலிகைகள், திரவியங்கள் இடப்படுகின்றன. அதாவது பலாசு, கருங்காலி, அரசு, அத்தி, சந்தனக்கட்டை, எள், உளுந்து, நெற்பொரி, பயறு, நெல், வன்னி, ஆல், வில்வம், நாயுருவி, தர்ப்பை, வெள்ளெருக்கு, தேங்காய், மா, நெய், எருக்கு, அருகு, முறுக்கு இவை அனைத்தும் சேர்ந்து எரிந்து அதிலிருந்து வரும் புகையால் காற்றில் உள்ள நச்சுக்கிருமிகள் அனைத்தும் முற்றாக அழிந்து விடுகிறது. அத்தோடு இவற்றால் இரசாயன மாற்றம் ஏற்பட்டு அந்த வாயுவை நாம் சுவாசிப்பதால் இரத்த அழுத்தம், ஆஸ்துமா, குடல் புண், தலைவலி போன்ற நோய்கள் நீங்குகின்றது. இந்த புகை நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. ஆனால் நம்மில் சிலர் இதன் உண்மை பலனை புரிந்து கொள்ளாமல் ஹோம புகையை பார்த்து அஞ்சுகின்றனர். இனியாவது ஆலயத்தில் ஹோமம் செய்தால் அருகில் சென்று ஹோம புகையை நன்றாக சுவாசியுங்கள். ஹோமத்தில் கலந்து கொண்டு நல்ல ஆரோக்கியத்தை பெறுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.